திருத்தணி அருகே வேல்முருகம்பட்டு காலனியில் வீட்டின் முன்பு மின்சாரம் தாக்கியது சேட்டு என்பவருக்கு. இவரை காப்பாற்ற சென்ற அவரது மச்சான் அவரை காப்பாற்றிவிட்டு அவரது மச்சான் அருள் மின்சாரம் தாக்கி இறந்துவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் வேல்முருகம்பட்டு காலனியில் வசிப்பவர் சேட்டு. இவர் துணிக்கடையில் கூலி வேலை செய்கிறார். இன்று காலை இவரது வீட்டின் முன்பு குளித்துவிட்டு வீட்டின் முன்பு துணிக்காய போட சென்றவர் சேட்டு. அப்போது இவரது துணி போட்ட கம்பியில் திடீரென்று மின்சாரம் தாக்கி உள்ளது. இதனை கண்டு அருகில் இருந்த அவரது மச்சான் அருள், மாமா சேட்டுக்கு மின்சாரம் தாக்கிவிட்டது என்று அதிர்ச்சியடைந்து அருகில் சென்று மின்சார விபத்திலிருந்து காப்பாற்றியுள்ளார். ஆனால் எதிர்பாராத விதமாக மின்சாரம் அருள் மீது பாய்ந்து சம்பவ இடத்தில் மின்சாரம் தாக்கி அருள் இறந்துவிட்டார். இந்த மின்சார விபத்தில் படுகாயமடைந்த சேட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து இறந்து போன அருண் பிரேதத்தை திருத்தணி அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த மின்சார விபத்தில் படுகாயமடைந்த சேட்டு கூலி தொழிலாளி. இவருக்கு 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை உள்ளது. இறந்து போன அருள் அதே கிராமத்தில் பம்ப் ஆபரேட்டராக தண்ணீர் விடும் பணியை செய்து வருகிறார். இவருக்கு திருமணம் நடந்து மேகலா என்ற மனைவி 4 மாத கர்ப்பிணியாக தற்போது உள்ளார் என்பது பரிதாபத்துக்குரிய விஷயமாகும். திருத்தணி போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்து போனவர் கூலி தொழிலாளி என்பதால் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் அவரது உறவினர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.